நண்பர்களுக்கு வணக்கம். என்னன்னா, பாத்தீங்கன்னா, நேத்துலருந்து இந்த இவரு அதாவது நேத்து அவங்களுக்கு வந்து நெறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. 120 சீட் ஆயி போயிருச்சு. இதுல வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இருக்கார்ல, அவர மட்டுமே பாத்தீங்கன்னா, ரொம்ப டார்கெட் பண்ற மாரி அவங்க கட்சிக்காரங்கள வீட்ல இந்த போட்டோவ கழட்டி தூக்கி போடுறதும், துரோகிங்கிறதும், அதுங்கிறதுங்கிறது நெறைய வீடியோ பாத்துட்டேன் நானு. என்ன துரோகி? அவர் என்ன துரோகம் பண்ணாரு? அவர் ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. நல்லா கவனிச்சீங்களா எல்லாரும்? குடியரசு ஆட்சி இங்க வந்துடக்கூடாது. போட்டது போட்டபடியே கிடக்கு இங்க. தமிழ்நாடு அடுத்து நகர்த்தி கொண்டு போகணும். ஏன்னா, இப்ப குடியரசு ஆட்சி வந்தீங்கன்னா 6 மாத காலத்துக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எல்லாம் ஸ்டாப் ஆயி போயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எலக்ஷன் வச்சு, அந்த எலக்ஷனுக்கு எவ்வளவு செலவு? இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அவர் என்ன பண்ணாரு, நாங்க வெளிய இருந்து ஆதரவு தர்றோம். உங்களோட அமைச்சரவையிலயும், எம்எல்ஏ இதுலயும் எங்களுக்கு உங்க அரசியல் ரீதியா எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வேணாம். நாங்க வெளிய இருந்து ஆதரவு தர்றோம். அப்படின்னு தான் போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவங்க திமுகவோட கூட்டணி உங்களுது எப்பவும் நல்லபடியா தொடருது. இத விட்டுட்டு நீங்க துரோகினா யார் தெரியுமா? காங்கிரஸ். வெறும் 5 சீட்ட வச்சுக்கிட்டு 2 அமைச்சர் பதவி குடுத்தா நாக்க தொங்க போட்டு நாய் மாரி போனான் பாரு. அவன் துரோகி. இவங்க துரோகி கிடையாது. தமிழ்நாடு 6 மாசம் ஸ்தம்பிச்சு போயிருமே என்ன பண்றது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிறது தான் அப்படி போயிருக்காங்க. அது உடனே வந்து ஒரு விசிக வந்து நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சிய வளர்த்தோம்னு. அவர் ஒண்ணும் அடமானம் வைக்கலையே. அவர் அடமானம் வைக்கலையே. தமிழ்நாடு வேற மாரி போயிறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு தான் அவங்கலாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. யாரு? விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல், சிபிஎம் இவங்க எல்லாமே அந்த ஒரு இதுதான் போயிருக்காங்களே தவிர, மத்தபடி வேற ஒரு இதுக்காகவும் கிடையாது. இங்க ஒண்ணும் அவங்க ஒண்ணும் குதிரை பேரமோ, மாடு பேரமோ நடக்கல. இப்போதைக்கு அந்த அந்த மாரி நடக்கிறது அந்த கட்சியில தான் நடக்குது. ஏடிஎம்கேல. முன்னாடி வந்து ஓபிஎஸ் டீம், இபிஎஸ் டீம்னாங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் டீம், இபிஎஸ் டீம், பி சிவி சண்முகம் டீம் அப்படி போயிருக்கு இப்போ. இப்போ ஏடிஎம்கேன்றது இல்லாம போகுது. இது இது நடக்குது. இது இல்லாம இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் அத மறந்துட்டாங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே சொல்லப்போனா, இந்த அரசியல் விளையாட்டுல அந்த ஒரு இத மறந்துட்டீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. அது இப்ப தெரியாது உங்களுக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவுன்றது பின்னாடி தெரியும் உங்களுக்கு. நன்றி.